சொன்னவன் இளங்கோ. பாகம் 3, அத்தியாயம் 7. நங்கையும் தேவியும். சோழபுரத்தின் ஆலயத்துக்கு அருகே வேங்கி இளவரசன் நரேந்திரன் தனது உள்ள கிடக்கையை அம்மங்கை தேவியிடம் வெளியிட்ட பிறகு அவர்கள் இருவரும் முன்பு போல ஒருவரோடு ஒருவர் நெருங்கி பழகவில்லை. இருவருக்கும் இடையில் ஒரு திரை விழுந்துவிட்டது. இருவருமே அதை உணர்ந்து கொண்டார்கள். தனது ஆசையை அம்மங்கையிடம் வெளியிட்டு அவளையே அருள்மொழியிடம் தூது செல்ல பணித்ததற்காக அவன் தனக்குள் மனக்கிலேசமுற்றான். அவனுடைய எண்ணத்தை அம்மங்கை தெரிந்து கொண்ட பிறகு அவள் அவனை பரிகசிக்கவோ அவனிடம் முன்பு போல துடுக்காக பேசவோ இல்லை. அவள் அடியோடு மாறி போய்விட்டாள். அதன் காரணம்தான் நரேந்திரனுக்கு தெளிவாக விளங்கவில்லை. அம்மங்கை எதற்காக அந்த நேரத்தில் சட்டென்று தன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள்? அவள் எதற்காக அப்படி விம்மினாள்? தலைவன் தோழியின் வாயிலாக தான் விரும்பும் தலைவியிடம் தன் உள்ளத்தை திறந்து காட்டுவது ஒன்றும் புதிய வழக்கமல்லவே. தூது செல்லும் தோழி இதனால் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்வாளை தவிர தன்னுடைய பணியை ஒருபோதும் அவள் தவறென்று கருத மாட்டாள். அருள்மொழி நங்கைக்கு இவள் தங்கையாக இருப்பதால் இவளிடம் கூறி இருக்க கூடாது என்று நினைக்கிறாளா? தங்கையாக இருப்பவளும் ஒரு வகையில் தமக்கைக்கு தோழிதானே. நான் என்ன வேற்று மனிதனா? இவள் இப்படி ஏன் என்னை அந்நியனாக மதிக்கிறாள்? காதல் என்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் காலம் காலமாகவே ஆண்களும் பெண்களும் பல தவறுகளை செய்து வருகிறார்கள். அவற்றில் ஒன்று தங்களை காதலிப்பவர்களை கண்டுகொள்ள முடியாமல் திண்டாடுவது. இதில் ஆண்களை முட்டாள்கள் என்று சொல்வதா, பெண்களுக்கு அறிவில்லை என்று சொல்வதா? பெண்கள் தங்கள் உள்ளத்தின் உறுத்தலை சரியானபடி வெளியிட்டுக் கொள்வதும் இல்லை. ஆண்களுடைய விவேகம் அத்தனை தூரத்துக்கு எட்டுவதும் இல்லை. இப்படியெல்லாம் இருப்பதால் தான் பழமையிலும் பழமையான அந்த உணர்வுக்கு அத்துணை மகத்துவம் இருக்கிறது போலும். அம்மங்கை தேவியிடம் கூறியதற்கு பதிலாக அருள்மொழியிடமே கூறியிருக்கலாம் என்று தோன்றியது நரேந்திரனுக்கு. திரும்பவும் அம்மங்கையை அழைத்து, நீ ஒன்றும் எனக்காக தூது போக வேண்டாம், அதை நானே பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லவும் தோன்றியது அவனுக்கு. ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. மீண்டும் அவளிடம் அந்த பேச்சை எடுக்கவே அவனுக்கு துணிவு இல்லை. அதுவரையில் அம்மங்கை அவனை விட சிறியவளாக இருந்தாள். அதற்கு பிறகு அவள் பெரியவளாகவும் அவன் சிறியவனாகவும் மாறி போய்விட்டார்கள். அம்மங்கை தேவியின் நிலைக்கும் அவள் தமக்கையாரின் நிலைக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை. தஞ்சை அரண்மனை தோட்டத்து செடிகளுக்கு இளங்கோ தந்த அதிர்ச்சியால் அருள்மொழி கண்ணீர் வார்த்து கொண்டிருந்தாள். இங்கே பழைய அறையில் அம்மங்கையோ நரேந்திரனுக்காக அழுது கொண்டிருந்தாள். அரண்மனைகள் இருந்தென்ன, அரச போகங்கள் இருந்தென்ன, மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்து சக்கரவர்த்தியின் அருமை குமாரத்திகளாக இருந்து என்ன? அவர்கள் பெண்கள், அதனால் அழுது கொண்டிருந்தார்கள். பழைய அறையில் அதிக நாட்கள் தங்காமல் தஞ்சைக்கு விரைந்து செல்ல துடித்தாள் அம்மங்கை தேவி. அவளுடைய நம்பிக்கை அடியோடு நசிந்து போய்விடவில்லை. அருள்மொழியிடம் அது ஓரளவு ஒட்டி கொண்டிருந்தது. அருள்மொழி எவனை நினைத்து கொண்டிருந்தாள் என்பது அம்மங்கைக்கு தெரியும். அம்மங்கையின் ஆசைகளையும் அவள் ஓரளவு அறிந்திருக்கக்கூடும். ஒரே இடத்தில் ஒன்றி வளர்ந்தவர்கள் ஆதலால் ஒருவரை பற்றி ஒருவர் அறியாதிருக்க வழியில்லை. தஞ்சைக்கு திரும்பி வந்தவுடன் பரபரப்போடு அந்த புறத்து அறைகளில் தன் தமக்கையை தேடி பார்த்தாள் அம்மங்கை. அங்கெல்லாம் அவளை காண முடியவில்லை. பூங்காவுக்குள் நுழைந்தால் ஒரு செண்பக மரத்தடியில் புறாவும் கையுமாக அருள்மொழி அமர்ந்திருப்பது தெரிந்தது. புறாவிடம் அவள் ஏதோ தனித்து பேசி கொண்டிருந்தாள் போலும். தன் தங்கையை கண்டவுடன் அதை பறக்க விட்டுவிட்டு மேல் எழுந்து வந்தாள். அம்மங்கை, பழையாறையில் எல்லோரும் நலம்தானா? நரேந்திரருக்கும் உனக்கும் அங்கே நன்றாக பொழுது போயிருக்குமே, ஏன் இப்படி சோர்ந்து காணப்படுகிறாய்? அருள்மொழி தன் தங்கையை வரவேற்றாள். இருவருமே அருகருகே அமர்ந்தார்கள். சட்டென்று அம்மங்கை தேவி தன் தமக்கையின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டாள். சில வினாடிகளுக்கு ஒன்றுமே பேசாமல் அருள்மொழியை உற்று பார்த்தாள். இந்த மௌனத்தை அருள்மொழியால் தாங்க முடியவில்லை. அம்மங்கை, பேச முடியாத அளவுக்கு அவ்வளவா நீ களைத்து போய்விட்டாய்? என்மேல் என்ன கோபம் உனக்கு? நீ வருந்தும்படி நான் உனக்கு என்ன செய்துவிட்டேன்? விரைந்து தமக்கையின் வாயை பொத்தினாள் அம்மங்கை. ஏனோ இருவரின் கண்களும் கலங்கின. இருவருமே மற்றவரின் கலக்கத்தை கண்டு துணுக்குற்றார்கள். அம்மங்கை, பேச மாட்டாயா? அம்மங்கை சிரித்தாள். உங்களிடம் முக்கியமானதொரு செய்தியை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி கேட்பது என்று தெரியவில்லை. ஊரிலிருந்து வந்ததும் வராததுமாக என்னவோ சொல்கிறாயே, அங்கே என்ன நடந்தது? அங்கே ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி ஏதும் நடந்திருந்தால் அதை பின்னால் சொல்கிறேன். உங்களிடம் கேட்பதற்காகத்தான் இவ்வளவு விரைவில் திரும்பினேன். நரேந்திரர் திரும்பிவிட்டாரா? இருவரும் ஒன்றாகத்தானே வந்தீர்கள்? ஆமாம். நான் கேட்பதை முதலில் சொல்லுங்கள். தாராளமாக கேட்கலாம். நான் என்ன உன் தமக்கைதானே? இருந்தாலும் நீங்கள் என்னை போல் இல்லை. நான் எதையுமே மனதில் வைக்காமல் வெளியில் கொட்டி விடுவேன்.
நீங்கள் ஒன்றையுமே சொல்வதில்லை. உங்களுடைய புறாவிடம் எதையாவது சொன்னாலும் சொல்வீர்கள் தவிர உங்கள் தங்கையிடம் நீங்கள் மனம் விட்டு பேசியதே இல்லை. அருள்மொழி புன்னகை புத்துக்கொண்டாள். அன்போடு தன் தங்கையின் கேசத்தை வருடினாள். கலகலப்பே உருவான கள்ளம் கபடமற்ற தன் தங்கையின் வாய்ச்சொற்கள் அவளுடைய அப்போதைய மனவேதனைக்கு அருமருந்தாக இருந்தன. உடனே அந்த வேதனையை கிளறிவிடத் தொடங்கினாள் அம்மங்கை. நம்முடைய தந்தையாரின் சித்தம் எதுவோ அதுதான் முடிவில் நடக்கப் போகிறது என்றாலும் அவர்களுடைய விருப்பத்தை ஒட்டியதாக நம்முடைய நினைவும் இருந்தால் அதை அவர்கள் கட்டாயம் ஆலோசனை செய்வார்கள். அதனால் உங்கள் எண்ணத்தை முதலில் தெரிந்து கொள்ள நினைக்கிறேன். நீ எதை பற்றி கேட்கிறாய்? வேறு எதை பற்றி கேட்பேன்? உங்களை பற்றியே கேட்கிறேன், சொல்லுங்கள். நீங்கள் யாரை உங்கள் மனதில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அம்மங்கை, நீ மிகவும் பொல்லாதவள் என்று கூறி சிரித்தாள் அருள்மொழி. இப்படியெல்லாம் பேசுவதற்கு நீ எங்கே கற்றுக்கொண்டாய்? யாரிடம் கற்றுக்கொண்டாய்? நான் இதுவரை யாரையும் நினைக்கவில்லை. அக்கா என்று கத்தினாள் அம்மங்கை. நீங்கள் சொல்லாதவரை நான் உங்களை விடப்போவதில்லை. என்னை ஏமாற்ற பார்க்காதீர்கள். அம்மங்கையின் குரலில் ஆவேசம் ஒலித்தது. குழந்தைத்தனமான பிடிவாதத்துடன் அவள் தன் தமக்கையின் இடுப்பை வளைத்து கொண்டாள். அழப்போவதாக அவள் விழிகள் அச்சுறுத்தின. இதோ பார், நான் யாரை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்பதுதானா இப்போது முக்கியமான விஷயம்? இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ பெரிய விஷயங்கள் நடக்கின்றன. வேதனை தரும் காரியங்களும் நடக்கின்றன. நமது தந்தையார் இப்போது எங்கே இருக்கிறார்களோ, என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு நம்மை பற்றி நினைவில்லாமலா இருக்கும்? தந்தையார் இருக்கட்டும் அக்கா, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வேண்டாம், என்னை வற்புறுத்தாதே. அருள்மொழியின் குரல் கம்மியது. அப்படியும் அம்மங்கையின் பிடிவாதம் தணியவில்லை. தன்னுடைய தமக்கை தன் விருப்பத்தை வெளியிடுவதால் அவளுக்கு துன்பம் வந்தாலும் சரி என்று துணிந்துவிட்டாள். அருள்மொழியின் அழுத்தம் நிறைந்த நெஞ்சை பஞ்சாக்க தொடங்கினாள் அம்மங்கை தேவி. பின்னர் முயற்சியில் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுப்பவள் போல, அக்கா, உங்களுடைய மனதை நீங்கள் கொடும்பாளூர் இளவரசருக்கு பறி கொடுத்திருக்கிறீர்கள். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். என்னுடைய நினைவு சரியா தவறா என்பதையாவது சொல்லிவிடுங்கள் என்று கெஞ்சினாள். இல்லவே இல்லை என்றாள் அருள்மொழி அழுத்தம் தோய்ந்த குரலில். என்ன? இல்லை அம்மங்கை. ஒருவேளை ஈழத்திலிருந்து இளங்கோ திரும்பி வருவதற்கு முன்பு, அவனுடைய மனப்போக்கை அவள் கண்டு கொள்வதற்கு முன்பு அம்மங்கை தேவி அவளிடம் கேட்டிருந்தால் அவள் என்ன சொல்லியிருப்பாளோ தெரியாது. ஆனால் அருள்மொழி இப்போது அறிந்து கொண்டவள். அக்கா, இது பொய். தாங்கள் கூறுவது பொய். உன்னை நம்பச் சொல்ல என்னால் முடியாது. எப்படி வேண்டுமானாலும் நீ நினைத்துக்கொள். நீ கேட்டதற்கு நான் பதிலளித்தேன். அக்கா, கொடும்பாளூராரிடம் நீங்கள் கொண்டிருந்த அன்பு உங்களை பல முறை என்னிடம் காட்டி கொடுத்திருக்கிறது. நீங்கள் பழையாறையில் மறைவாக போய் அவருக்காக மருந்து அரைத்ததையும், ஈழத்துக்கு அவர் போன பிறகு சித்தம் கலங்கி தவித்ததையும் நான் நேரில் கண்டவள். இப்போது உங்கள் தங்கை என்றும் பாராமல் என்னிடம் ஏன் மறைக்க பார்க்கிறீர்கள்? மறைக்க முடியாத ஒன்றை மறைத்து பயனில்லை அக்கா. அம்மங்கை என்று தன் ஆத்திரத்தை எல்லாம் ஒன்றாக திரட்டி அவளை அடக்கிவிட முயன்றாள் அருள்மொழி. இருவராலுமே தங்கள் கண்ணீர் வெள்ளத்துக்கு அணை போட முடியவில்லை. பிறகு அருள்மொழி தன் தங்கையை அன்போடு தழுவிக்கொண்டு, நான் சொல்வதை நீ நம்பத்தான் வேண்டும். உறவு முறையால் நான் கொண்டுள்ள அன்பை நீ வேறு விதமாக நினைத்து கொண்டு விட்டாய் என்றாள். சிறு பொழுது மௌனத்தில் கழிந்தது. அம்மங்கை நன்றாகவே யோசனை செய்துவிட்டு கூறினாள். அப்படியானால் நான் தான் விவரம் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன். தவறு என்னுடையதுதான். என்ன தவறு என்றாள் அருள்மொழி. உங்களை வேங்கி நாட்டு அரசியாக்க வேண்டும் என்று நரேந்திரர் நினைத்து கொண்டிருப்பது எனக்கு தெரியாது. சோழபுரத்தில் அவர் என்னிடம் கூறிய பிறகுதான் தெரிந்து கொண்டேன். நேரில் உங்களிடம் கேட்பதற்கு தயங்கி என்னிடம் சொல்லி கேட்டு வர பணித்தார். இப்போது அவர் சார்பில் கேட்கிறேன். நீங்கள் கொடும்பாளூர் இளவரசரை பற்றி நினைக்காததால் நரேந்திரரின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? அருள்மொழியின் கண்கள் கூரிய வேல்களை போன்று அம்மங்கையின் விழிகளை துளைத்தெடுத்தன. அவற்றின் வாயிலாக அவள் இதயத்துக்கே சென்றன. நல்ல ஆண் பிள்ளைகள் இவர்கள். அவர் எதற்காக இதை என்னிடம் நேரடியாக கேட்காமல் உன்னிடம் சொல்லி அனுப்புகிறார்? அவரிடம் நீ போய் சொல். என்னிடமே அவரை பற்றி பேசும்படி சொல்லிவிடு. நானே மறுமொழி சொல்கிறேன். அம்மங்கை வைத்திருந்த அரைக்குறை நம்பிக்கையும் அடியோடு காற்றில் கலந்துவிட்டது. கரங்களால் தன் முகத்தை மூடிக்கொண்டு அவ்விடத்தை விட்டு எழுந்து சென்றாள் அவள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 3, அத்தியாயம் 8. ரோகிணியின் தாபம். இளங்கோவை போன்ற பேராற்றலும் பெரு வலிமையும் கொண்ட வீரர்கள் தங்கள் வாழ்வெல்லாம் போராட பிறந்தவர்கள்.
எந்த வேளையிலும் அவர்கள் எதையாவது செய்து கொண்டிருப்பார்களே தவிர அவர்களால் வெற்று பொழுது போக்க முடியாது. அவர்கள் ஆக்க பிறந்தவர்கள் அல்லது அழிக்க பிறந்தவர்கள். தஞ்சை தலைநகரத்தில் இருந்த போதெல்லாம் இளங்கோ தன்னுடைய காலை பொழுதுகளை பயிற்சி களங்களிலேயே கழித்திருக்கிறான். அவனுடைய உடலும் உள்ளமும் என்றுமே சோம்பி இருந்ததில்லை. வில், வாள், வேல் இவற்றில் எதையாவது வைத்து கொண்டு யானை மீதோ குதிரை மீதோ பயிற்சி களத்தில் பம்பரமாக சுழன்று வருவான். களத்தில் அவனை காணும் காளையர் எல்லாம் புத்துயிரும் புத்துணர்ச்சியும் பெறுவார்கள். அத்தகைய இளங்கோவுக்கா இது போன்ற இருட்சிறை? கூண்டு புலி போல அவன் குமுறினான். அவன் உள்ளம் உருமியது. காலை பொழுதுக்கும் மாலை பொழுதுக்கும் வேறுபாடு தெரியவில்லை. இரவும் பகலும் அவனுக்கு ஒன்றாகவே தோன்றின. நாளுக்கு நாள் அவன் இளைத்து கொண்டே வந்தான். அது தஞ்சை அரண்மனை சரியாக இல்லாது இருந்து அவனை அடைத்து வரும் பெரிய வேளாராக இல்லாதிருந்திருந்தால் ஒன்று சிறை கதவுகள் தூள் தூள் ஆகியிருக்கும், அல்லது அவனே தூள் தூளாக சிதறி போயிருப்பான். அருள்மொழி நங்கையும் மாங்குடி மாறனும் அங்கே தினந்தோறும் மாறி மாறி வந்து சென்றனர். அவர்களுடைய வரவு அவனுக்கு வேதனைத்தான் அளித்தது. அதுவே அவனுக்கு ஆறுதலும் தந்தது. உணவு கொள்ளும் வேலைகளில் மட்டும் அருள்மொழி அருகிலிருந்து தவறாது அவனை வற்புறுத்தி வந்தாள். உணவை மறுத்து பிடிவாதம் பிடிக்கும் சின்னஞ்சிறு குழந்தையாக அவன் மாறிவிட்டது அவளுக்கு என்னவோ போலிருந்தது. கெஞ்சி வேண்டி கேட்டுக்கொண்டாள், கண்டித்து பேசினாள். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவள் அவனை பெற்று வளர்த்த ஆதித்த பிராட்டியராகவே மாறிவிட்டாள். சிறு கம்பிகளுக்கு பின்னே அவனுக்கு அருள்மொழி உணவு பரிமாறும் அற்புத காட்சியை அவர்களுக்கு தெரியாமல் மறைந்திருந்து கவனிப்பான் மாங்குடி மாறன். தனது தலைவனுக்காக அவன் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் மறக்க செய்த காட்சி அது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் என்ன குழந்தையா என்றாள் அருள்மொழி. சக்கரவர்த்திகளின் குடும்பத்தாருக்கு நாட்டு மக்கள் எல்லோருமே குழந்தைகள்தானே என்றான் இளங்கோ இளநகையோடு. நீங்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தாம். உணவை வெறுக்காதீர்கள் என்பாள் அருள்மொழி. அவளிடம் அடங்கி ஒடுங்கி அரை வயிற்றையாவது நிரப்பிக்கொள்வான் இளங்கோ. அருள்மொழிக்கு அவன் நாளுக்கு நாள் இழைத்து வந்தது நன்றாகவே தெரிந்தது. ஆனால் அதை அவளாக அவனிடம் வெளியிடவில்லை. ஒரு நாள் மாங்குடி மாறன் இளங்கோவிடம் வந்து ஆனைமங்கலத்திலிருந்து ரோகிணி தஞ்சை மாளிகைக்கு திரும்பிவிட்டதை அறிவித்தான். இளவரசே, ரோகணத்து இளவரசியார் அங்கு குற்றுயிரும் கொலை உயிரமாக கிடந்தார்களாம். நம்முடைய அவசரத்தில் நாம் அவர்களை மிகவும் அபாயகரமான நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டோம் என்று தெரிகிறது. பிழைத்து எழுந்ததே மறுபிறவி என்கிறார்கள். ஆனால் இன்னும் அவர்களுக்கு முற்றிலும் குணமாகவில்லை. மறுமொழி கூறாது மாறனின் சொற்களை உற்று கேட்டான் இளங்கோ. நாகையிலிருந்து தஞ்சைக்கு பிரயாணம் செய்ததால் அவர்களுடைய நிலைமை மறுபடியும் மோசமாகிவிட்டது. நானே சென்று அவர்களை நேரில் பார்த்தேன். நோயோடு நோயாக இளவரசியை இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடாது. முற்றிலும் குணமான பிறகு திரும்பி வந்தால் என்ன? அதற்குள் என்ன அவசரம் வந்துவிட்டதோ? இதை கேட்ட பிறகு இளங்கோவின் மௌனம் கலைந்தது. நான் இங்கு இருப்பது மற்றவர்களுக்கு தெரியாத ரகசியம் என்றாயே, அது உண்மைதானே? என்னையும் இளவரசியாரையும் தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. அடிசில் சமைப்போருக்கு யாரோ ஒருவரை அமைச்சர் நிலவரையில் வைத்திருப்பது மட்டும் தெரியும். அமைச்சர் தமது குமாரரையே அங்கு வைத்திருக்கிறார் என்றால் யாருமே அதை நம்பவும் மாட்டார்கள். யாருக்கும் தெரியாது இளவரசே. ஆமாம், இந்த ரகசியத்தை நீ காப்பாற்றினால் போதும். ரோஹிணியிடம் கூட சொல்லக்கூடாது என்று மறைமுகமாக அவனுக்கு கட்டளையிட்டான். இதே ரகசியத்தை தெரிந்து கொண்ட மற்றொருத்தியை அவன் அப்போது பொருட்படுத்தவில்லை. அருள்மொழியின் வாயிலிருந்து அந்தரங்க செய்திகள் தப்பிவிட முடியாது என்பதில் அவனுக்கு அளவற்ற நம்பிக்கை. அருள்மொழி இந்த வேளையில் மகிந்தரின் மாளிகையை நோக்கித்தான் சென்று கொண்டிருந்தாள். உள்கூடத்தை தாண்டி ரோஹிணியின் அறை பக்கம் அவள் திரும்பும்போது அறைக்குள்ளிருந்து மகிந்தரின் சொற்கள் கோபாவேசத்துடன் வெளிவந்தன. சட்டென்று திரும்பி போய்விடத்தான் நினைத்தாள் அருள்மொழி. ஆனால் ரோஹிணியை பார்க்காமல் திரும்புவதற்கும் அவளுக்கு மனமில்லை. மகிந்தரின் சொற்களும் இளங்கோவை பற்றியதாக இருந்தன. ஆகவே சற்று தயங்கி நின்றாள். ரோஹிணி, நான் பெற்ற மகள்தானா நீ? நீயா இப்படி மாறிப்போனாய்? இல்லை, உன்னை அந்த கொடும்பாளூர் இளவரசன் இப்படி மாற்றிவிட்டானா? அப்பா, அவரை பற்றி ஒன்றும் பேசாதீர்கள். ரோஹிணி, எவன் உனக்கு யமனாக வந்தானோ அவனுக்காகவே நீ பரிந்து பேசுகிறாய். வேண்டுமென்றே உன்னை கொல்ல நினைத்து கொலையும் செய்துவிட்டான் அவன். இப்போது அவனை பார்க்க வேண்டும் என்பதற்கு பிடிவாதம் பிடித்து இங்கே வந்திருக்கிறாய். மகளே, நீ இப்படி மாறுவாய் என்று நான் கனவு கூட காணவில்லை. இல்லை அப்பா, நான் அவரை பார்க்க வரவில்லை. மகிந்தர் தமது மகளிடம் சீறினார். பொய் பொய், அவ்வளவும் பொய். இனி நீ கூறுவது எதையுமே என்னால் நம்ப முடியாது. இப்படித்தான் நீ தொடக்கத்திலிருந்தே என்னை ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறாய் என்று தெரிகிறது. ரோகணத்தில் அவனுக்கு நான் அளித்த மரண தண்டனையிலிருந்து நீதான் அவனை காப்பாற்றி இருக்கிறாய். அவன் மணிமுடியை எடுத்து வருவதற்கும் நீதான் காரணம். நான் சோழர்களிடம் சரணடைவதற்கும் நீதான் காரணம்.
இப்போது நான் என்னுடைய நகரத்தையும் சொந்த மகனையும் இழந்து நிற்பதற்கும் நீதான் காரணம். இவ்வளவையும் நீ அவன் ஒருவனுக்காக செய்திருக்கிறாய். நினைத்து பார்த்தால் என்னுடைய நெஞ்சு கொதிக்கிறது ரோஹிணி. ரோஹிணி தேம்பினாள். அவளுடைய தேம்பல் ஒலியை கேட்ட அருள்மொழியின் மனம் ரோஹிணிக்காக பாகாக உருகியது. அவளுடைய தந்தையார் கூறுவதெல்லாம் மெய்தானோ? கொடும்பாளூர் இளவரசருக்காகவே அவள் இவ்வளவையும் செய்திருக்கிறாளா? மெல்ல கதவை திறந்து கொண்டு அருள்மொழி அறைக்குள் நுழைந்தவுடன் மகிந்தர் அவளை வரவேற்பது போல நடித்துவிட்டு வேகமாக வெளியேறினார். கட்டிலில் ரோஹிணியின் அருகில் அமர்ந்து அவள் கரங்களை பற்றி தன் மடி மீது வைத்து கொண்டாள் அருள்மொழி. ரோஹிணியின் உருவமே அடியோடு மாறி இருந்தது. அவளுக்கு நெற்றிக்காயம் இன்னும் முற்றிலும் மாறவில்லை. அருள்மொழியின் கண்களில் தெரிந்த கனிவு ரோஹிணிக்கு சற்று ஆறுதல் தந்தது. என்னை மன்னித்துக் கொள் ரோஹிணி. ஆனைமங்கலத்துக்கே நேரில் வந்து உன்னை நான் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அப்போது நீ ஆபத்தான நிலையில் இருந்தது எனக்கு தெரியாது. ஏன் அக்கா? கொடும்பாளூர் இளவரசர் சொல்லவில்லையா அக்கா என்றாள் ரோஹிணி. உடலை போல குரலும் ரோஹிணிக்கு நலிந்து போயிருந்தது. ஒருவேளை அவருக்கே அது தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர் கூறியதை கேட்டபோது எனக்கு அது அபாயகரமானதாக தோன்றவில்லை. சிறு காயம் என்றுதான் அவர் நினைத்திருந்தார். இப்போது இளவரசர் எங்கே அக்கா இருக்கிறார்? அருள்மொழி பதில் அளிக்கவில்லை. இரக்கத்துடன் ரோஹிணியை பார்த்து சிரிக்க முயன்றாள். ஏன் அக்கா, சொல்லக்கூடாதா? நேரடியாக அதற்கு விடையளிக்காமல், ரோஹிணி, உன் தந்தையார் பேசிய பேச்சில் ஒரு பகுதி என் செவியில் விழுந்தது. அவர் கூறியதெல்லாம் மெய்தானா என்று கேட்டாள் அருள்மொழி. உங்களை நான் ஒன்று கேட்கிறேன், நீங்கள் என்னிடம் வேறு எதையோ கேட்கிறீர்களே. இரண்டுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ரோஹிணி. தெரிந்து கொண்டால் அவர் இங்கே இருக்கிறார் என்பதை கூறுவீர்களா அக்கா? அருள்மொழி பதில் அளிக்கவில்லை. ரோஹிணியையே கண்ணிமைக்காது கவனித்து கொண்டிருந்தாள். ரோஹிணியின் உள்ளத்தில் மறைந்து கொண்டிருந்த ஏதோ ஒன்றை அவள் தேடுவது போல தோன்றியது. அக்கா, உங்களிடம் இனியும் நான் எதற்காக மறைக்க வேண்டும்? ஆனைமங்கலத்திலேயே நான் இறந்து போயிருந்தால் அது என்னோடு ஒன்றாக போயிருக்கும். ஆனால் நான் சாக விரும்பவில்லை. அவரை பார்த்து என்னை மன்னிக்கும்படியாக கேட்ட பிறகே சாக விரும்பினேன். தந்தையார் கூறியது அவ்வளவும் உண்மைதான். இந்த முறை அவர் ஈழத்துக்கு போனபோது கூட அவர் பத்திரமாக திரும்ப வேண்டும் என்பதற்காக சில விவரங்களை சொல்லித்தான் அனுப்பினேன் அக்கா. அருள்மொழியின் இருதயத்தையே இரு கூறாக பிளந்து கொண்டு வெளிப்பட்டது ஒரு நெடுமூச்சு. அக்கா, அவரை நான் எப்படியும் பார்க்க வேண்டும் அக்கா. அவரை பார்ப்பதற்காகத்தான் இந்த உயிர் பத்திரமாக இருந்திருக்கிறது. அதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன் அக்கா. அவர் இப்போது எங்கே அக்கா இருக்கிறார்? ரோஹிணியை அணைத்து கொண்டு மாலை மாலையாக கண்ணீர் சொரிந்தாள் அருள்மொழி. ஆனால் ரோஹிணியின் கேள்விக்கு மட்டிலும் அவள் வாய் திறந்து விடையளிக்கவில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 9. பெண் என்ற பெருந்தெய்வம். ரோஹிணியின் அறையை விட்டு அருள்மொழி எழுந்து செல்வதற்கு ஒரு நாழிகை பொழுதாயிற்று. அதற்குள் இளங்கோவை பற்றிய செய்திகள் ஏதும் அருள்மொழியிடமிருந்து ரோஹிணிக்கு கிடைக்கவில்லை. அருள்மொழி புறப்படும் வரையில் பொறுத்து கொண்டிருந்த ரோஹிணி மேலும் பொறுக்க முடியாதவளாக, என்னை ஏமாற்றிவிட்டு போக பார்க்கிறீர்களே அக்கா, இது நியாயமா என்று கேட்டாள். ரோஹிணி, ஆத்திரப்படாதே அம்மா. நானா உன்னை ஏமாற்றுவேன்? அம்மங்கையைப் போல நீயும் எனக்கு ஒரு தங்கை அல்லவா? நான் யாரையுமே என்றைக்குமே ஏமாற்ற மாட்டேன் அம்மா. குரல் தழுதழுக்க ரோஹிணியை தழுவிக்கொண்டாள் அருள்மொழி. பிறகு திரும்பி நடந்தாள். ஆனால் ஒன்றுமே சொல்லாமலே போகிறீர்களே அக்கா. சொல்லக்கூடிய நிலையென்றால் சொல்லாமல் இருப்பேனா ரோஹிணி? மாளிகையை விட்டு வெளியில் வந்த அருள்மொழி தான் தரையில் நடப்பதாக உணரவில்லை. அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் கடலுக்குள் எடுத்து வைப்பது போல் இருந்தது. அவள் கணத்துக்கு கணம் கீழே கீழே போய்கொண்டிருந்தாள். கீழே கீழே கடலின் அடி வயிற்றுக்கே போய் சேர்ந்தாள் அவள். அதிலிருந்து மீண்டும் எழும்பி வருவதற்கு அவளுக்கு பல யுகங்கள் சென்றன. பல வினாடிகள் என்றாலும் அவை அவளுக்கு யுகங்களாகவே தெரிந்தன. சிறிது நேரம் அந்த புறத்தில் ஒதுங்கி தன்னை மறுபிறவி எடுத்தவளாக மாற்றிக்கொண்டு விட்டு நிலவரைக்கு சென்றாள் அருள்மொழி. வழக்கமாக கூண்டு புலி போல உலவும் இளங்கோ வழக்கத்துக்கு மாறாக தலையை கரங்களில் கவிழ்த்து கொண்டு ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான். அவனுடைய கவனம் எங்கோ வேறிடத்தில் நிலைத்திருந்தது. ரோஹிணியை நினைத்து கொண்டிருந்தான் போலும். அருள்மொழி வந்து காத்து நின்றது அவன் உணர்வில் படவில்லை. இளவரசே, குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான் இளங்கோ. எழுந்து அருகில் வந்தான். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்ட போது இந்த உலகத்தின் துன்பமெல்லாம் இரு கூறாக பிரிந்து இருவர் முகங்களிலும் தேங்கி நின்றது. நங்கையாரே, எனக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும். தருவீர்களா இளவரசே? வேண்டாம் நங்கையாரே, வேண்டாம். கடவுளிடம்தான் மனிதர்கள் வரம் கேட்பார்கள். நான் இந்த நாட்டின் அடிமைகளில் ஒருவன்.
என்னை பொறுத்தவரையில் நீங்கள் தெய்வத்துக்கு ஒப்பானவர்கள். இத்தனை பெரிய சொல்லால் என்னை உயர்த்த முயலாதீர்கள் இளவரசி. ஆணையிடுங்கள். கொடுப்பீர்களா? கட்டளையிடுங்கள் இளவரசி. ரோஹிணி உங்களை பார்க்க துடிக்கிறாள். பார்ப்பதற்காகவே அவள் உடல் உயிரை சுமந்து கொண்டிருக்கிறது. அவளை அவள் தந்தையார் இங்கே சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். பார்த்துவிட்டால் கட்டாயம் அவள் பிழைத்துக் கொள்வாள். வேதனையோடு சிரித்தான் இளங்கோ. என்னை பார்க்காததால் அவள் இறந்து விடுவாள் என்றால் அதை நான் வரவேற்கிறேன் இளவரசி. இளவரசே, நான் இப்போது இளவரசன் இல்லை. அப்படி இருந்தவனைத்தான் இப்படி மாற்றிவிட்டாள் அவள். அவள் என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டால் பார்த்தீர்களா? என்னுடைய சிறை வாழ்க்கையை நாளைக்கு நீங்கள் மறந்துவிடலாம். என்னை சிறையிட்ட கொடும்பாளூர் அரசர் கூட மறந்துவிடலாம். என்னால் மறக்கவே முடியாது இளவரசி. எனக்கு நடந்தவை எல்லாம் தெரியும் என்று அழுத்தமாக கூறினாள் அருள்மொழி. உங்களுக்காக அவள் செய்தவற்றை எல்லாம் மறந்து விடாதீர்கள். அவற்றை நினைத்து கொண்டால் இந்த ஒரே ஒரு குறை மறைந்து போகும். நல்லவற்றையே நினைத்து பார்த்து தீயவற்றை மறந்துவிட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இளவரசி, உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னிடம் அவளை பற்றி பேசவே பேசாதீர்கள். அவள் செய்திருக்கும் துரோகத்துக்கு மரணம் கூட சரியான தண்டனையாகாது. ரோஹிணி துரோகிதான் என்று அருள்மொழி கூறியவுடன் துணுக்குற்று அவள் முகத்தை உற்று பார்த்தான் இளங்கோ. ஆம், அவள் துரோகிதான் என்று மீண்டும் கூறினாள் அருள்மொழி. அவள் உங்களுக்காக அவளுடைய தாய் திருநாட்டுக்கே துரோகம் செய்திருக்கிறாள். அவளுடைய தந்தையாருக்கும் குடும்பத்தாருக்கும் துரோகம் செய்திருக்கிறாள். அவளுடைய துரோகத்தால் உங்களையே காப்பாற்றி உங்கள் நாட்டின் மானத்தையும் உயர்த்தி இருக்கிறாள். கொடும்பாளூர் இளவரசி, இப்போது சொல்லுங்கள், கொடுமை நிறைந்த துரோகிதானே அவள்? வெறி கொண்டவன் போல விழித்தான் இளங்கோ. தயவு செய்து என்னை துன்புறுத்தாதீர்கள். முடியாது, முடியவே முடியாது என்று குமரிக்கொண்டே மூளைக்கு ஓடினான். பிறகு அருள்மொழி கால் கடுக்க நின்று பார்த்தால் அவன் திரும்பவே இல்லை. எனவே பேசாமல் திரும்பி நடந்தாள். நள்ளிரவு நேரம். தஞ்சை அரண்மனையும் அதை சூழ்ந்திருந்த மாளிகைகளும் தோட்டங்களும் விடுதிகளும் இருட்போர்வைக்குள் துயின்று கொண்டிருந்தன. காவலர்களின் கவனம் அரண்மனை கோட்டைக்கு வெளிப்புறம் திரும்பி இருந்தது. மகிந்தரின் மாளிகையில் ரோஹிணியை தவிர மற்றவர்கள் உறங்கிவிட்டார்கள். மகிழ்ச்சியாரையும் கந்துலனையும் மகளையும் கூட உறக்கம் விடவில்லை. ரோஹிணி மட்டிலும் விளக்கேற்றும் நேரத்தில் அருள்மொழி தன்னிடம் வந்து கூறிய சொற்களை அசை போட்டு கொண்டிருந்தாள். இரவில் உறங்கிவிடாதே ரோஹிணி, எந்த நேரமானாலும் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாள் அவள். அறைக்குள்ளே காற்று வீசுவது போல ஓசை புகுந்தது. அதற்குள் நிழல்களும் தெரிந்தன. கதவு ஓரத்தில் வந்து நின்ற அருள்மொழி மற்றவர்களின் உறக்கத்தை கலைக்காமல் கட்டில் அருகில் வந்தாள். மெல்ல ரோஹிணியை கைத்தாங்களாக பற்றி அறைக்கு வெளியே கொண்டு வந்தாள். கதவை ஒட்டி நின்று கொண்டிருந்தான் மாங்குடி மாறன். அருள்மொழி நங்கை சைகை செய்யவே அடிப்பட்ட மானை தூக்குவது போல மெல்ல ரோஹிணியை தூக்கி கொண்டு இருளோடு இருளாக நகர்ந்தான் மாறன். அருள்மொழியும் நெருங்கி வந்து கொண்டிருந்ததால் ரோஹிணி அச்சுறவில்லை. நாம் எங்கே அக்கா போகிறோம் என்று அருள்மொழியின் செவி ஓரத்தில் கேட்டாள் ரோஹிணி. பதில் அளிக்காது அவள் வாயை பொத்தி மௌனமாக வரும்படி எச்சரிக்கை செய்தாள் அருள்மொழி. வானத்து தாரகைகளின் ஒளி கூட ரோஹிணியின் மேல் படாதவாறு அவளை எங்கெங்கோ மறைத்து கொண்டு நடந்தான் மாறன். மூச்சு விடுவதற்கே அஞ்சியவள் போல அருள்மொழி அவனை பின்பற்றினாள். நிலவரையின் சுரங்க வழி வாயிலுக்கு வந்தவுடன் மாங்குடி மல்லனின் பணி முடிந்துவிட்டது போலும். மெதுவாக ரோஹிணியை இறக்கிவிட்டு அருள்மொழியிடம் ரகசியமாக, இங்கேயே காத்திருக்கிறேன் இளவரசி. இளவரசருக்கு கூட நான் செய்திருப்பது தெரியக்கூடாது என்றான். சங்கிலி விளக்கை ஒரு கரத்தால் பற்றி கொண்டு ரோஹிணியை தோளில் சாய்த்தவாறே அடிமேல் அடி வைத்து நடந்தாள் அருள்மொழி. ரோஹிணி வைத்த ஒவ்வொரு அடியும் அவள் மரணத்தை நோக்கி வைக்கும் அடி போல அருள்மொழிக்கு தோன்றியது. அவளை சுமந்து செல்ல முயன்றாள் அருள்மொழி. ஆனால் ரோஹிணி அதற்கு இணங்கவில்லை. எனக்கு அஞ்சுகிறீர்கள்? அவரை காணாத வரையிலும் எம்மனே என் எதிரில் வந்து அழித்தாலும் நான் போக மாட்டேன் அக்கா. தள்ளாடி தடுமாறி நடந்தார்கள் இருவரும். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது ரோஹிணிக்கு. என்றாலும் அவள் சிரித்தாள். அருள்மொழிக்காக சிரித்தாள். இப்படி ஒரு உடன்பிறவாத தமக்கை தனக்கு கிடைத்ததற்காக அவள் மனம் பூரித்து வெடித்து விடும் போல் இருந்தது. விளக்குளியால் படிகளில் நிழல் ஆடுவதை கண்ணுற்ற இளங்கோ திடுக்கிட்டு எழுந்து சந்தடி செய்யாமல் வந்து ஒரு ஓரமாக நின்று கொண்டு வந்தவர்களை உற்று பார்த்தான். விளக்கொளி அவர்களை அவனுக்கு காட்டி கொடுத்து விட்டது. இருள் அவனை விழுங்கி கொண்டு அவர்கள் கண்களிலிருந்து அவனை மறைத்தது. யாரது? ரோஹிணியா? ரோஹிணிதானா அவள்? எலும்பு கூடொன்று எங்கிருந்தோ நள்ளிரவில் நடனம் பயின்று ஆடிக்கொண்டு வருவது போல தோன்றியது அவனுக்கு. தன்னுடைய நெஞ்சத்தை இரு கரங்களாலும் இறுக பற்றி கொண்டான். இருளின் வழியே விழிகளை செலுத்தி அவளை அணு அணுவாக மென்று தின்றான். ஓரளவு ஒட்டி கொண்டிருந்த அவள் உயிரை அவன் விழிகள் உறிஞ்சின. பிறகு சரையல் என்று அம்பென எதிர் மூலைக்கு திரும்பி போனான்.
இதயம் வெடிப்பது போல இருமலும் விம்மலும் தேம்பலும் ஒலித்தன அவன் செவிகளில். ரோகிணியின் விழிகள் நிலை குத்திவிட்டன. அங்கே வரும் வரையில் இளங்கோவை அந்த இடத்தில் காணப்போகிறோம் என்ற எண்ணமே ஏற்படவில்லை அவளுக்கு. இது நிலவறை சிறைச்சாலை அல்லவா? கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கின்றனவே. இளங்கோவின் உருவம்தானா இருளுக்கு பின்புறம் தெரிவது? இளவரசி என்று விம்மினாள் ரோகிணி. தலையை குனிந்து கொண்டு வந்திருப்பவர்களை ஏறிட்டு பாராமல் கதவருகே நடந்து வந்தான் இளங்கோ. விளக்கை உயர்த்தி பிடித்த அருள்மொழி அவனுடைய குனிந்த பார்வையை கண்டுகொண்டாள். ரோகிணி அவனை நன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காக விளக்கொளியை அவன் பக்கம் திருப்பினாள். அவனும் சரியில் என்று பின்புறம் திரும்பிக் கொண்டான். இளவரசே என்று கெஞ்சினாள் அருள்மொழி. ரோகிணியோ விம்மி விம்மி அழுதாள். நான் யாரையும் இப்போது பார்க்க முடியாது நங்கையாரே, தயவு செய்து திரும்பி செல்லுங்கள். இளவரசே, ஒரே ஒரு முறை என்னை சற்றே திரும்பி பார்க்க மாட்டீர்களா? நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்று பார்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ரோகிணி கெஞ்சி கதறினாள். அழுது கொண்டே தரையில் சாய்ந்தாள். அருள்மொழியின் முறையீடுகள் சிறைச்சாலையின் இரும்பு கதவுகளை கூட உருக்கக்கூடியவை. ஆனால் அவைகளால் இளங்கோவை உருக்க முடியவில்லை. பின்புறம் திரும்பி நின்றவன் முன்புறம் திரும்பவே இல்லை. அவன் மீது படிந்த விளக்கொளி அவனை வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்தவனைப் போல எடுத்து காட்டியது. பின்புறம் கைகளை இறுக கட்டி கொண்டு அவன் சிலை போல நின்றான். அவன் செவிகள் அருள்மொழிக்கு கூட அப்போது செவிடாகிவிட்டன. இளவரசே, என்னை நீங்கள் முகம் கொடுத்து பாராதது முற்றிலும் சரிதான். எனக்கு இந்த தண்டனை போதவே போதாது. என்னை மன்னித்து விடுங்கள் என்று நான் இனி சொல்ல மாட்டேன். எனக்கு இனி மன்னிப்பே கிடையாது. நீங்கள் என்னை பார்க்காவிட்டாலும் நான் உங்களை பார்த்து விட்டேன். இது போதும் எனக்கு. பின்புறம் திரும்பிக் கொண்டிருந்த இளங்கோவின் விழிகள் தாரை தாரையாக கண்ணீரை பொழிந்தன. அவர்கள் அங்கிருந்து திரும்பும் வரையிலும் அவர்களை பாராமலே அவன் நின்று கொண்டிருந்தான். பிறகு விளக்கொளி விலகி விலகி சென்றது. படிகளில் ஓசை கேட்டது. இருள் அவனை நன்றாக சூழ்ந்து கொண்டது. அவன் சட்டென்று திரும்பி சிறை கதவில் தன் முகத்தை அழுத்தி கொண்டே அவர்கள் செல்வதை கண் இமைக்காது கவனித்தான். சிறை கம்பிகள் இப்போது கண்ணீர் வடித்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.